Welcome back. Before we get into example, this is what we mean by agentic AI. ஓகே, எக்ஸாம்பிள் பார்த்துருமா? இப்போ நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த ரமேஷனுடைய எக்ஸ்பென்ஸ் ரிப்போர்ட்டை அப்ரூவ் பண்ணணும். இதுதான் வந்து கோல். இப்போ இந்த கோலை ஸ்லைஸ் அண்ட் டைஸ் பண்ணுவோம். இந்த கோலை ஸ்லைஸ் அண்ட் டைஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் அந்த ரமேஷ்ங்கிறது யாரு அது தெரியணும். ஏன்னா ஒரு கம்பெனியில் நிறைய ரமேஷ் இருக்கலாம். எந்த டிபார்ட்மெண்ட்டு, அவரோட எம்ப்ளாயி ஐடி என்ன, இந்த இன்ஃபர்மேஷன் வேணும். இப்போ இந்த இன்ஃபர்மேஷன் வந்து யூசர்கிட்ட போயிட்டு இந்த இன்ஃபர்மேஷனை வாங்கிட்டு வரணும். அடுத்தது ஒன்ஸ் அந்த இன்ஃபர்மேஷன் வந்துடுச்சுன்னா அதுக்கப்புறம் ஹெச்ஆர் பாலிசி என்ன, லீவ் அப்ரூவல் எக்ஸ்பென்ஸ் அப்ரூவலுக்கு முன்னாடி ஹெச்ஆரோட பாலிசி என்ன அப்படிங்கிறத செக் பண்ணணும் இல்லைங்களா? இப்போ ரேக் மூலயமா ஹெச்ஆர் பாலிசி டாக்குமெண்ட்டை ரீட் பண்ணி ஹெச்ஆர் பாலிசி என்ன சொல்லுதுங்கிறத பார்க்கணும். அடுத்த ஸ்டெப், இவருடைய எக்ஸ்பென்சஸ் எல்லாம் வந்து ஏதோ சிஸ்டத்தில் அப்லோட் பண்ணியிருப்பார், ஃபினான்ஷியல் சிஸ்டத்தில் அப்லோட் பண்ணியிருப்பார் இல்லைங்களா? ஸோ அந்த டேட்டாவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். இப்போ டேட்டா பேஸ் கூட ஏபிஐ கால் பண்ணி அந்த டேட்டாவை கொண்டு வரணும். இது அடுத்த ஸ்டெப். ஒன்ஸ் அந்த எக்ஸ்பென்ஸ் ரிப்போர்ட்ல வந்த பிறகு அதை வேலிடேட் பண்ணி இவருடைய அந்த பாலிசி லிமிட்டுக்குள்ள இருக்குதா எக்ஸ்பென்ஸுங்கிறத செக் பண்ணணும். இது ஒரு எக்ஸிகியூஷன், தனியான ஒரு எக்ஸிகியூஷன், இது கால்குலேஷன். இதுக்கு அடுத்தது என்ன செய்யணும்? இப்போ சப்போஸ் அந்த லிமிட்டுக்குள்ள இல்லைன்னா ஒரு பார்டர் லைன்ல இருக்குன்னு வச்சுக்கிங்க, மேனேஜர் அப்ரூவலுக்கு அனுப்பணும். சப்போஸ் ஹியூஜ் டிவியேஷன் இருக்குன்னு வச்சுக்கிங்க, ரிஜெக்ட் பண்ணணும். ஸோ மெனி ஸ்டெப்ஸ் இன்வால்வ். இப்போ கோலை வாங்கினதுக்கு அப்புறம் இந்த ஸ்லைஸ் அண்ட் டைஸ் பண்றது இருக்கு இல்லைங்களா, இதை பூரா எல்லாம் பண்ணிடும். எங்க பிளானிங் ஃபேஸில் எல்லாம் பண்ணிடும். அப்புறம் என்னென்ன டூல்ஸ் இருக்கு, எந்த டூல்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ரேக் இன்டகிரேஷன் இருக்கு, அதை கால் பண்ணணும். அப்புறம் எம்ப்ளாயி டேட்டா பேஸ்லேருந்து இன்ஃபர்மேஷனை ஃபெச் பண்ணணும். ஃபினான்ஸ் சிஸ்டத்துலேருந்து ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன்ஸை ஃபெச் பண்ணணும். ஸோ இந்த ஏபிஐ கால்ஸ் எல்லாம் பண்ணணுங்கிறத கிளீனாக வந்து அந்த எண்ட் ஆஃப் தி பிளானிங் ஃபேஸில் எல்லாம் கொடுத்துரும். இப்போ ஃபர்ஸ்ட் டாஸ்க்கை பிக்கப் பண்ணி ஃப்ரேம் ஒர்க் ஃபர்ஸ்ட் டாஸ்க்கை பிக்கப் பண்ணிட்டு எக்ஸிக்யூட் பண்ணுது. எக்ஸிக்யூட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் யூசர் இன்டர்ஃபேஸ், யூசர்கிட்ட போயிட்டு எம்ப்ளாயி நம்பர் என்ன அப்படிங்கிறத வாங்கிட்டு வருது. வாங்கிட்டு வந்தோடனே எகெயின் அந்த டாஸ்க் எக்ஸிக்யூட் ஆகி வந்த உடனே அந்த டாஸ்க் அவுட்புட் வந்து எல்எல்எம்கிட்ட ஷேர் பண்ணுது ஃப்ரேம் ஒர்க். எல்எல்எம் அதை பார்க்குது. எல்எல்எம் பார்த்துட்டு ஓகே, ஐ ஹாவ் தட் இன்ஃபர்மேஷன், யூ கேன் கோ ஹெட் ஃபார் தி நெக்ஸ்ட் டாஸ்க் அப்படின்ட்டு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து ஃப்ரேம் ஒர்க்குக்கு கொடுக்குது. இப்போ ஃப்ரேம் ஒர்க் என்ன பண்ணுது? அடுத்த டாஸ்க் என்ன அதை எக்ஸிக்யூட் பண்ணுது. அடுத்த டாஸ்க் என்ன? இப்போ எம்ப்ளாயினுடைய எக்ஸ்பென்ஸ் ரிப்போர்ட்டை ஃபெச் பண்ணிட்டு வரணும். ஸோ டூல் கால் பண்ணுது ஃப்ரேம் ஒர்க். டூல் கால் பண்ணும்போது இப்போ ஃபெயில் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கிங்க, எம்ப்ளாயி இன்ஃபர்மேஷன் அவைலபிளாக இல்லை, ஃபெயில் ஆயிடுச்சு. அப்போ என்ன செய்யும்? திருப்பி வந்து எல்எல்எம்க்கு மெசேஜை கொடுக்கும். அவுட்புட்டை வந்து மெசேஜை கொடுத்தோன்னே எல்எல்எம் இதை இன்ஃபர் பண்ணிட்டு ஃபெயில் ஆயிடுச்சுப்பா அப்படிங்கும்போது ரீட்ரைன்ட்டு ஒரு திருப்பி இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுக்குது. அது போய் திருப்பி ரீட்ரை பண்ணுது. ரீட்ரை பண்ணும்போது இன்ஃபர்மேஷன் அவைலபிளாக இருந்தால் இன்ஃபர்மேஷன் ஃபெச் பண்ணிட்டு வந்துடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டெசிஷன் எப்படி அட்டானமஸாக டெசிஷன் நடக்குது. எந்த யூசரும் போய் ரீட்ரை பண்ணி எடுன்னு சொல்லலை, அட்டானமஸாக டெசிஷன் நடந்துட்டு இப்போ ரீட்ரை பண்ணி டேட்டா ஃபெச் ஆகி வருது அப்படின்னு வச்சுக்கிங்க, வெல் அண்ட் குட். சப்போஸ் ரீட்ரை பண்ண பிறகும் வந்து டேட்டா கிடைக்கல, டேட்டா அவைலபிள் இல்லைன்னா அடுத்து என்ன செய்யலாம்? திருப்பி எல்எல்எம்க்கு ஃப்ரேம் ஒர்க் வந்து மெசேஜ் அனுப்புது. ஃப்ரேம் ஒர்க் ரெஸ்பாண்ட் பண்ணுது. ஸோ அது இல்லையா, நீங்கள் இன்னொரு டேட்டா பேஸில் தேடு, மேபி இட்ஸ் எ கான்ட்ராக்டட் டேட்டா பேஸ் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை கொடுக்குது. ஸோ இந்த எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் ஆன் த ஃப்ளை வந்து நடக்குது. ஸோ இதுதான் நம்ம அட்டானமஸ் டிசிஷன் மேக்கிங் சொல்கிறோம்.
ஒன்ஸ் இது மாதிரி ஒவ்வொரு டாஸ்கையும் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு எண்ட் ஆஃப் தட் அந்த செக் பாயிண்ட், ரைட், அப்ரூவ் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிற செக் பாயிண்ட் வரணும். இப்போ அவர் எக்ஸ்பென்சஸ், ரமேஷனுடைய எக்ஸ்பென்ஸ் வந்து பார்டர் லைன்ல இருக்கு அப்படின்னா என்ன பண்ணணுங்கிறது ஃப்ரேம் ஒர்க்குக்கு தெரியும். என்ன பண்ணணும்? இஃப் இட் இஸ் அ பார்டர் லைன், ஹியூமன் இந்த லூப் வந்து இன்வால்வ் பண்ணணும். ஹியூமன் இந்த லூப் இன்வால்வ் பண்ணணுன்னொன்னே அது உடனே வந்து ஒரு மெயில் அனுப்புது, மேனேஜருக்கு ஒரு மெயில் அனுப்புது வித் கம்ப்ளீட் ரெக்கார்டோட ஒரு மெயில் வந்து மேனேஜருக்கு போகுது. மேனேஜர் அதை பார்த்துட்டு மேனேஜர் ரெஸ்பாண்ட் பண்றாரு, எஸ் யூ கேன் கோ அஹெட் அண்ட் அப்ரூவ். இப்போ இந்த இன்புட் வந்தோடனே அதை எகைன் வந்து எல்எல்எம் ஃபீட் பண்ணுது, எல்எல்எத்துக்கு ஃபீட் பண்ணுது ஃப்ரேம் ஒர்க். இப்போ எல்எல்எம் வந்து ஓகே குட், லெட் இஸ் கோ டு எக்ஸிக்யூட் தி நெக்ஸ்ட் ஸ்டெப். ஃப்ரேம் ஒர்க் வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் எக்ஸிக்யூட் பண்ணுது. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன? அப்ரூவ் இந்த எக்ஸ்பென்சஸ். எக்ஸ்பென்ஸ் அப்ரூவ் ஆனோடனே உடனே இம்மிடியேட்டா ஒரு மெயில் வந்து ட்ரிகர் ஆகுது. அடுத்த டாஸ்க் மெயில் வந்து ரமேஷுக்கு ஒரு மெயில் ட்ரிகர் ஆகி யுவர் எக்ஸ்பென்சஸ் இஸ் அப்ரூவ்ட், டன். ஸோ இப்போ இந்த ப்ராசஸ்ல பார்த்தீங்கன்னு வச்சுக்கீங்க, so many steps involved. இங்க ஒவ்வொரு டாஸ்கையும் வந்து யூசர் வந்து பிச்சின் பண்ணி ஒவ்வொரு டாஸ்கையும் தனியா அவர் எக்ஸிக்யூட் பண்ண சொல்லல. அப்படி ஒவ்வொரு டாஸ்க்கும் தனியா எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தாங்கன்னா அது வந்து ஏஐ ஏஜென்ட் ஆயிருக்கும். இப்போ இங்க எல்லாமே மல்டி ஸ்டெப் ரீசனிங், அட்டானமஸ் டிசிஷன் மேக்கிங், இது எல்லாமே ஆன் த ஃபிளைல நடக்குது இல்லைங்களா? ஸோ இதுதாங்க வந்து ஏஜென்டிக் ஏஐ. புரிஞ்சுங்களா? சிம்பிளா இருக்கா? இந்த வீடியோனுடைய அப்ஜெக்டிவ் ஏஜென்டிக் ஏஐனா என்ன, ஹவ் இட் ஒர்க்ஸ் அப்படிங்கிறது தான். அந்த அப்ஜெக்டிவ் வந்து இந்த வீடியோ மீட் பண்ணியிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த வீடியோவில் ஏஜென்டிக் ஏஐனுடைய ஃப்ரேம் ஒர்க் அதை பற்றி பார்ப்போம். ஒரு கிளியர் இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டு we will run through that the agentic AI architecture. சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு எளிமையா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது மாதிரி எளிமையா கொண்டு வந்து சேர்க்கிறது தான் டெக் எளிமையாக சேனலோட நோக்கம். வாங்க சேர்ந்து பயணிக்கலாம்.